வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமியில். மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான், மாவலிய கோரமாக சிலுவை மீதினில் நான் கோவை தங்க. சத்தியம் சத்தியமே நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இந்த வேளையிலே அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை அவன் தெரிவு செய்யக்கூடியவனாய் காணப்படுகிறான். ஒவ்வொரு முறையும் மனிதன் தெரிவு செய்யும் பொழுதெல்லாம் அதனால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக பிரதான ஒரு நன்மை நடக்கும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கு. உதாரணத்திற்கு தன்னுடைய வேலையாகட்டும், வேலையிலே நல்ல வேலையிலே அமர்த்தப்பட வேண்டும், அதனால் தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய வாழ்க்கையும் மேம்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அதே போல படிப்பு, அநேக பகுதிகள் படிப்பிலே காணப்படுகிறது, பிரிவுகள். அதில் இவன் தனக்குண்டானவை என்ன, தன்னுடைய ஞானத்திற்கு தன்னுடைய அறிவிற்கு எது ஆனது அவனுக்கு ஏற்றதாயிருக்கும், தனக்கு எது பிடித்தமான ஒரு பகுதி என்று அவன் தெரிவு செய்யக்கூடியவனாய் காணப்படுகிறான். இதுபோல வாழ்க்கை துணையாகட்டும், இன்னும் வேறு எதை எடுத்தாலும், ஏன் உடுத்தக்கூடியதான இந்த உடை துவங்கி மனிதன் தெரிவு செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அவனுக்கு முன்பதாக அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கும், அதிலிருந்து ஒன்றை தெரிவு செய்யக்கூடியவனாயிருக்கிறான். இப்படி மனிதனுக்கு முன்பதாக எப்பொழுதும் தெரிவு செய்வதானது அவனுக்கு வைக்கப்படுகிறது. சாய்ஸ் இருக்கு, எதை சூஸ் பண்ணணுங்கிற ஒரு சாய்ஸ் அவனுக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. அநேக நேரத்திலே மனிதன் அவன் தெரிவு செய்யக்கூடியது நல்லதாக அமையும் என்று எண்ணிக்கொண்டு அவன் தெரிவு செய்யறான், சூஸ் பண்றான். ஆனா என்ன நடக்குது, அதனுடைய முடிவானது எப்படியாக இருக்கும்னு தெரியாததுனால இவன் சூஸ் பண்ணினது தப்பான ஒரு காரியத்தை சூஸ் பண்ணிடு. விளைவுகள் பெரிய பாதிப்பா இருக்கும். அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு சில பாதிப்புகள் எல்லாம் காணப்படும். காரணம், அவனுடைய தெரிவு சரியாக இல்லை, சூஸ் பண்ணக்கூடியது சரியா இல்லை. சாய்ஸ் நிறைய இருந்தாலும் அவன் தெரிவு செஞ்சது, சூஸ் பண்ணினது சரியானதில்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேலையிலும் கூட உங்களுக்கு முன்பதாக ஆண்டவரும் கூட என்ன பண்றாரு, அவர் சாய்ஸ் வைக்கிறார். உங்களுக்கு முன்பதாக சாய்ஸ் வைக்கிறாரு. நீங்க எதையை சூஸ் பண்ண போறீங்க, எதையை தெரிஞ்சு கொள்ள போறீங்க. நம்ம எல்லாரையும் இயேசுவானவர் இந்த பூமியில படைக்கும் பொழுது ஒரு மெஷினை போலையோ ரோபோட்டோ போல படைக்கல. எல்லா மனுஷனுக்கும் அவனுடைய தனித்துவமானது அவனுக்கு கொடுத்து, ஒவ்வொரு மனுஷங்களும் வித்தியாசப்பட்டவர்களாக காணப்படுறாங்க. குணத்திலையும் சரி, அவங்களுடைய பேச்சில, செய்கை, நடக்கை எல்லாவற்றிலையும் வித்தியாசமுடையவர்களாக இருக்கிறாங்க. தகப்பனை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா தாயை போல பிள்ளை இருந்தாலும் சில பகுதிகளில் வித்தியாசம் காணப்படும். ஒருவேளை முகரூபம் இதெல்லாம் ஒரு போல காணப்படலாம், ஆனா குணம் வித்தியாசப்படும். சிலருக்கு குணம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா முக தோற்றம் இதெல்லாம் வித்தியாசப்படும். இது ரெண்டும் ஒரே போல இருக்கிறது ரொம்பவும் கடினமானது. காரணம் என்னது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மனுஷன் அவன் தெரிவு செய்யக்கூடியது இதற்கு பின்பதாக காணப்படுகிறார். எனவே இந்த நேரத்திலும் கூட உங்கள் மத்தியிலே வைக்கக்கூடிய காரியம் என்னவென்றால் நீங்கள் எதை தெரிவு செய்கிறீர்கள். 2 சாய்ஸ் இருக்குன்னா எதை தெரிவு செய்வீங்க? உதாரணத்திற்கு சில நபர்களிடத்துல கேட்பார்கள், உனக்கு முன்னாடி நான் 2 வேலை சில நேர்முக தேர்வு இன்டர்வியூஸ்ல எல்லாம் போகும் பொழுது நல்ல IAS IPS இது போல படித்த மக்கள், மெத்த படித்தவர்களிடத்திலே அவர்கள் வைப்பார்கள், உங்களுக்கு முன்னாடி IAS இருக்குது, அதே போல இந்த காட்டை குறித்ததான ஒரு காரியம் IFS இருக்குது, அதே போல காவல்துறையை சார்ந்து இருக்கக்கூடியதான IPS இருக்குது.
இந்த மூன்றுல எதை நீங்க தேர்வு செய்றீங்க? அப்ப அந்த நபர்கள் தங்களுக்கு எது பிடித்தமானதோ அதை அவங்க தெரிவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்படி அநேக காரியங்களிலே மனிதனுக்கு முன்பதாக தெரிவுகளானது வைக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் எதை தெரிந்து கொள்ளுகிறான்? தேவனும் மனிதனை படைத்தது ஒரு மிஷினை போல இல்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். எனவே மனிதனுக்கு முன்பதாக முதலாவது ஆதி மனிதன் படைக்கப்பட்ட பொழுதே அவனுக்கு முன்பதாக ஒரு சாய்ஸை ஆண்டவர் வைக்கிறார். நீ எதை தெரிஞ்சு கொள்ள போகிற அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு முன்பதாக ஒரு பக்கம் ஜீவ விருட்சம் வைக்கிறாரு, வாழ்வு தரக்கூடியதான ஒரு விருட்சம், ஒரு மரத்தினுடைய கனிகள் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நன்மை தீமை அறியக்கூடியதான கனி. ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? நீ நன்மை தீமை அறியக்கூடிய கனியினுடைய அந்த மரத்தினுடைய கனியை நீ புசிக்காதங்கிறார். ஆனா சொன்னதுக்கு அப்புறமும் மனிதன் என்ன செய்யறான்? இந்த ரெண்டுத்துலையும் எதை அவன் தெரிந்து கொள்ள போகிறான் அப்படிங்கும் பொழுது அவன் தெரிந்து கொண்டது என்னது? ஒரு வாழ்வு தரக்கூடியதான அந்த விருட்சத்தினுடைய கனியை அவன் சாப்பிடல. மாறாக அவன் சாப்பிட்டது நன்மை தீமை எரியக்கூடிய அந்த கனியை தான் சாப்பிட்டான். கடவுளுக்கு கீழ்ப்படியாம காணப்படும். இதுபோல மனிதனுடைய வாழ்க்கையிலே கடவுள் ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் சரி, அல்லது இந்த பூமியினுடைய முடிவு வரைக்கும் கடவுள் மீண்டும் மீண்டுமாக அவனுக்கு முன்பதாக அவர் சாய்ஸ் வைக்கிறார். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறீங்க? அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக ஒரு சாய்ஸ் வைக்கிறார். 3 விதமான காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். நீங்க எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? அதற்கு ஆதாரமாக மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால், அதனுடைய 19வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைக்கிறார். முதலாவது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதனுடைய 19, 20வது வசனங்களை நாம் இப்படியாக வாசிக்கிறோம். அதை நீங்கள் வாசிக்க கேளுங்கள். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். இங்கே முதலாவது பரிசுத்த வேதாகமமானது எதை சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது, மனிதனுக்கு முன்பதாக அழியக்கூடியது, அழியாமை உள்ளது, இரண்டையும் அவனுக்கு முன்பதாக வைக்கிறார். அழியக்கூடியது, இந்த பூமியிலே நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க. இங்க பூச்சியும் துருவும் அதை கெடுத்து போட்டு விடுன்னு சொல்றாரு. அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், இங்க பூமியில சேர்க்காதீங்க, நீங்க பரலோகத்துல சேர்த்து வைங்க, சொர்க்கலோகத்தில் நீங்க சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பூச்சியும் துருவும் அதை ஒண்ணு கெடுத்து போடாது. நீங்க சொர்க்கத்துல சேர்த்து வைக்கக்கூடியதான காரியம். அங்க எந்த திருடனும் திருடிட்டு போயிட முடியாது. எனவே நீங்க சேர்த்து வைக்கக்கூடியது எங்க இருக்குது அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறார். ஒண்ணு பூமியில சேர்த்து வைக்கிறதா, அல்லது இந்த பூமியில அழிந்து போகக்கூடியதை நீங்க சேர்த்து வைக்க போகிறீங்களா, அழியாமை உள்ளதை நீங்க சேர்த்து வைக்க போகிறீங்களா? இதுதான் உங்களுக்கு முன்பதாக வைக்கக்கூடியதான முதலாவது தெரிவு. நீங்கள் அழிந்து போகக்கூடியதான காரியங்களை நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள் என்றால் அது இந்த பூமியினோடே முடிந்து போய்விடும். மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே முடியும் பொழுது அந்த நீங்கள் தெரிவு செய்ததான அழிவுள்ள காரியங்களும் இந்த பூமியிலேயே அது முடிந்து போய்விடும். அழியாமை உள்ளதான காரியங்களை நீங்கள் சேர்த்து வைப்பீர்களானால் அது உங்களுடைய நித்திய காலம் எல்லாம் அது தொடரக்கூடியதாய் காணப்படும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் அழிந்து போவதற்கு பின்பதாக தான் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் வேலை செய்யும் பொழுது பணத்திற்கு பின்பதாக ஓடுகிறான், அவன் படிக்கும் பொழுது படிப்பிற்கு பின்பதாக ஓடுகிறான், அதன் பின்பதாக பார்க்கும் பொழுது அவன் மீண்டும் மீண்டுமாக இந்த உலகத்தோடே முடிந்து போகக்கூடியதான காரியங்களுக்கு பின்பதாகவே அவன் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கிறான். அழிந்து போகக்கூடியதையே அவன் தொடர்ந்து பிடிக்கக்கூடியவனாய் காணப்படுகிறான். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் அழியாமை உள்ள காரியத்திற்கு பின்பதாக நீங்கள் ஓடுங்கள், அழியாமை உள்ள காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் சேர்த்து வையுங்கள், அந்த பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வையுங்கள். இந்த பூமியிலே அழிந்து போகக்கூடியதான பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைத்தால் அது நிச்சயமாக இந்த பூமியிலேயே அது அழிந்து போய்விடும். ஆனால் அந்த சொர்க்கத்திலே நீங்கள் சேர்க்கக்கூடிய காரியம் என்னவாக இருக்கும்? இந்த வேதாகமத்திலே நாம் அடுத்துள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நாம் தெளிவாக பார்க்க முடியும். இந்த பூமிக்குண்டான அழிவிற்குரிய காரியங்களை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான், அதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். இங்கே அடுத்தடுத்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாக நாம் வாசிக்கிறோம். மனிதனானவன் அவன் கவலைப்படக்கூடிய காரியமெல்லாம் என்னவென்றால், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று அவன் கவலைப்படக்கூடியவனாய் காணப்படுகிறான். அதை குறித்து வேதாகமத்தில் இங்கே நாம் வாசிக்கும் பொழுது அஞ்ஞானிகள் அதை தேடுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். அஞ்ஞானிகள் என்றால்
புத்தியற்றவர்கள், மதியினர்கள் அதை தேடுவார்கள். நீங்கள் மதியற்றவர்களாக இராதீங்கள், நீங்கள் புத்திமான்களாக நடந்து கொள்ளுங்கள். புத்திமான்களாக எப்படி நடந்து கொள்ள முடியும் என்றால், நீங்கள் தேட வேண்டிய காரியம் எல்லாம், நீங்கள் இன்னும் அதிகமாக தேட வேண்டிய காரியம் எல்லாம் அது ஒரு அழியாமை உள்ள ஒரு காரியத்திற்காக நீங்கள் தேட வேண்டும். அதை தான் நாம் இங்கே வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். அதுதான் அழியாமை உள்ளது. தேவனுடைய ராஜ்யம் தான் அது அழியாமை உள்ளது. தேவன் தான் அழியாமையுடையவர். அந்த தேவனை நீங்கள் தேடக்கூடியவர்களாய் காணப்படுங்கள் என்று இங்க பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்படுது. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவீர்கள் ஆனால் அது அழியாமை உள்ளது. அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடியதான நித்தியமான வாழ்வை நீங்கள் தேடுவீர்கள் ஆனால் அது அழியாமை உள்ளது. நீங்கள் அழிந்து போகக்கூடியதான இந்த பூமிக்குண்டான உண்பதோ உடுப்பதோ உறைவிடமோ அல்லது நீங்கள் பணமோ காசோ செல்வாக்கோ அல்லது படிப்போ எதை நீங்கள் தேடுவீர்கள் ஆனாலும் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே அது அழிந்து போகக்கூடியதாய் காணப்படும். வேதத்திலே ஒரு மனிதன் இப்படியாக அவர் சொல்லுகிறார், இந்த பூமியினுடைய எல்லா விதத்தையும் அவன் கற்றுக்கொண்டவராக அவர் இப்படியாக சொல்கிறார், என்னுடைய கல்வி ஞானம் எல்லாம் அது குப்பையாய் போய்விட்டது. அதனுடைய பொருள் யாரும் படிக்கக்கூடாது, யாரும் எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பது கிடையாது. அதை எண்ணி மாத்திரமே நீங்கள் சென்று கொண்டிருக்காதீர்கள். அதை மாத்திரமே மிகவும் பிரதானமாக நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பிரதானமாக பிடித்துக் கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் ஒரு அழியாமையுள்ளதான நித்திய ஜீவனை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த நித்தியமான வாழ்க்கையை பிடித்துக் கொள்வதற்காக தான் இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து மனிதனாக அவர் பிறந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்து உங்களுடைய என்னுடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்த்தவராக அழியாமையுள்ள ஒரு வாழ்க்கையை அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்திருக்கிறார். அதை நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களானால், அதை குறித்து நீங்கள் யோசிப்பீர்களானால் அதற்காக நீங்கள் ஓடக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். அப்படிப்பட்டதான பொக்கிஷங்களையே நீங்கள் சேர்த்து வையுங்கள் என்று பரிசுத்த வேதாகமமானது சொல்லுகிறது. எனவே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே நாம் சேர்த்து வைக்க போகிறதான பொக்கிஷம் எது? அழிந்து போகக்கூடியதா, அழியாமையுள்ள பொக்கிஷம்? தெரிவு உங்களுடையது, சாய்ஸ் உங்களுடையது. எதை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க, எதை நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்க? இரண்டாவது காரியமாக இந்த பகுதியில நாம் வாசிக்கிறோம். ஒன்று, பூமியிலேயே அழிந்து போகக்கூடியது. பூமிக்குண்டான காரியங்களை நீங்கள் தேடுகிறீர்களா அல்லது பரலோகத்திற்குண்டான காரியங்களை நீங்கள் தேடுகிறீர்களா? இந்த பூமிக்குண்டான காரியங்களை நீங்கள் தேடுவீர்களானால் அது உங்களுக்கு முன்பதாக அதுவும் வைக்கப்படுகிறது. இன்னொன்று, பரலோகத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறது. நீங்கள் பூமியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா, பூமியை தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா அல்லது பரலோகத்தை தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? இந்த பூமியினுடைய எல்லா காரியங்களும் இந்த பூமியோடே அது முடியும். பரலோகத்தினுடைய காரியம் அது நித்தியமாக தொடரக்கூடியதா இருக்கும். இந்த பூமியினுடைய காரியங்களாக மனிதன் எண்ணிக்கொண்டிருப்பதெல்லாம் என்ன? தன்னுடைய பலன், தன்னுடைய வாழ்க்கையிலே அடுத்தடுத்து இருக்கக்கூடியதான தலைமுறைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடியதான சொத்துக்கள், அவர்களுக்கு உண்டான செல்வாக்குகள், நல்ல பெயர்கள், நல்ல பெரியதான ஒரு மாட மாளிகைகள், இதை மனிதன் தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த பூமியை அவன் இன்னும் அதிகமாக இருக்க பிடித்துக் கொண்டிருக்கிறான். அநேக மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் இந்த மண்ணின் மேல் ஆசையுடையவர்களாக இருப்பார்கள். மண்ணின் மேல் ஆசை என்றால், எனக்கு இந்த இடத்தை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த இடம் தான் எனக்கு இருதயத்துக்கு நெருங்கினது, இதை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம்னு மனுஷன் இந்த மண்ணை பிடித்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் பிடிக்க வேண்டியது இந்த மண்ணை அல்ல, மாறாக அவன் பிடித்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், அவன் விண்ணை பிடித்துக் கொள்ள வேண்டும், அந்த பரலோகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த பரலோகத்தை நான் எப்படி அடைய முடியும் என்றுதான் மனிதன் யோசிக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் பிறந்து விட்டோம், இந்த பூமியிலேயே நாம் இருப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை. இந்த பூமியை விட்டு ஒரு நாள் மனிதனானவன் நிச்சயமாக அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவன் இந்த பூமியிலிருந்து கடந்து செல்ல வேண்டியது அவசியம். அது எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், எவ்வளவு செல்வான்களாக இருந்தாலும், எவ்வளவு பிரதான மனிதர்களாக இருந்தாலும், நிச்சயம் ஒரு நாள் இந்த பூமியிலிருந்து அவர்கள் கடந்து செல்ல வேண்டியது அவசியம். மனிதனுடைய உயிரானது இந்த பூமியிலிருந்து ஒரு நாள், அது இந்த உடலில் இருந்து ஒரு நாள் பிரியும். அப்படி பிரியக்கூடிய அந்த உயிர், அந்த ஜீவன், அது எங்கு செல்லக்கூடியதா இருக்கிறது? அதை தான் மனிதன் தொடர்ந்து பிடிக்க வேண்டும். அதை தான் மனிதன் இன்னும் அதிகமாக யோசித்து பார்க்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம், இந்த வாழ்க்கைக்கு பின்பதாக இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை, அது பரலோகத்திலே காணப்பட போகிறதா? பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே தரம் மனிதன் இந்த பூமியிலே பிறப்பான். அந்த ஒரே தரம் பிறக்கக்கூடியதான மனிதன் அவன் இந்த பூமியிலே செய்யக்கூடியதான கிரியைகளின் அடிப்படையிலும், அவன் இந்த பூமியிலே அவனுடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு இருந்த அந்த இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்வதின் அடிப்படையிலும் அல்லது புறக்கணிப்பதின் அடிப்படையிலுமே அவனுக்கு
இந்த பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடியதான வாழ்க்கை அமையக்கூடியதா இருக்கும். அவன் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு உங்களையும் என்னையும் படைத்த அந்த சிருஷ்டிகர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும் என்றால் நிச்சயமாக அவன் இன்னும் அதிகமாக பரலோகத்தை அடைவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அவனுடைய கிரியைகளால் மாத்திரம் அவன் அடைந்து விட முடியாது. நன்மை செய்வதனால் மாத்திரம் மனிதன் பரலோகத்தை அடைந்து விட முடியாது. அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நான் நல்ல காரியங்களை செய்தால், தானம் தர்மம் செய்தால் நான் பரலோகத்தை அடைந்து விட முடியும், சொர்க்கத்தை நான் அடைந்து விட முடியும். எனவே நான் என்ன பண்றேன், நான் தானம் தர்மம் செய்கிறேன். தானம் தர்மம் ஒருபோதும் ஒரு மனிதனை பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது. மனிதன் பரலோகத்திற்கு செல்வதற்கு ஒரே வழிதான் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் இப்படியாக சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று. நானே வழி என்றார். நானே வழி என்றால் என்னை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை. நான் ஒருவரே பாதையாயிருக்கிறேன். எதற்கு பாதையாயிருக்கிறேன்? வழியாக காணப்படுகிறேன் என்றால் அந்த பரலோகத்திற்கு நான் வழியாக காணப்படுகிறேன். இயேசுவானவர் அவரே வழியாக இருக்கிறார். அவர் ஒருவரால் மாத்திரமே நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்ல முடியும். அந்த இயேசுவானவரை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாக அந்த பரலோகத்திற்கு நீங்கள் செல்லக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். அந்த இயேசுவானவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், மீண்டுமாக ஒரு நாள் வரப்போகிறார். அவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். முன்பதாக அவர் 2000 வருடங்களுக்கு முன்பதாக மனிதனாக பிறந்த பொழுது மனிதனுடைய பாவங்களை தன்மேல் சுமந்து தீர்க்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார். ஆனால் மீண்டுமாக ஒரு நாள் வரப்போகிறார். அவர் வரக்கூடிய நாளிலே நிச்சயமாகவே அவர் நியாயாதிபதியாக வரக்கூடியவராய் காணப்படுவார். வேதாகமத்திலே வாசிக்கிறோம், அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார். அவன் செய்யக்கூடிய கிரியைகளுக்கெல்லாம் ஒரு தக்க பலன் உண்டு, சம்பளம் உண்டு. அவன் நன்மை செய்தால் அதற்குண்டான பலன்களை அடைவான், தீமை செய்தால் அதற்குண்டான மிகவும் ஒரு துக்ககரமான ஒரு பலன்களை அவன் அடையக்கூடியவனாய் காணும். மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த காரியமானது மிகவும் முக்கியமான ஒரு தெரிவு. இந்த பூமிக்குண்டான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா, அல்லது சொர்க்கம் பரலோகம் என்ற அந்த ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களுக்கு சரியான ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு அவர் உதவி செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார். மூன்றாவதும் கடைசியுமான ஒரு தெரிவு என்ன என்று பார்க்கும் பொழுது இங்கே நாம் வாசிக்கிறோம். 6வது அதிகாரம் அதனுடைய மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இங்க மற்றொரு சாய்ஸை ஆண்டவர் வைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கூடியதான் உங்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் இந்த சாய்ஸை வைக்கிறார். யாருமே 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. 2 கம்பெனியில நாம வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க முடியாது. 2 படகின் மேல கால் வைத்துக் கொண்டு மிக தூரம் பிரயாணிக்க முடியாது. 2 காரியங்களை மனிதன் செய்ய முடியாது. காரணம் என்ன? ஏதாவது ஒன்னதான் மனிதன் நேசிக்கும். ஒருவேளை 2 பேருக்கு அவன் ஊழியம் செய்யக்கூடியவனா இருக்கிறான்னா அதை குறித்து இங்க வாசிக்கிறோம். 2 பேருக்கு வேலை செய்வான்னா ஒருத்தர் இடத்துல அவன் அதிகமாக அன்பு கூறக்கூடியவனா இருப்பான். ஒரு எஜமானுக்கு அதிகமாக உண்மையுள்ளவனா காணப்படுவான், மற்றொரு எஜமானுக்கு அவன் உண்மையற்றவனாக தான் காணப்படுவான். 2 எஜமான்கள் இடத்துலையும் 2 முதலாளிகள் இடத்துலையும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட முடியாது. இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுத்ததுன்னா இன்னொரு எஜமானுக்கு இன்னொரு முதலாளிக்கு நேரத்தை குறைவாதான் கொடுக்க முடியும். இப்படி மனிதன் 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறார். இதுபோல மனிதன் தேவனுக்கும் இந்த உலக பொருளுக்கும் ஒரே சமயத்துல அவன் வேலை செய்ய முடியாது. உங்களையும் என்னையும் படைத்த அந்த தேவனுக்கும் இயேசுவுக்கும் அதே சமயத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்களுக்கும் அவன் வேலை செய்ய முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடியதான பொருள்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கண்களிலே காணக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்டதான காரியங்களாக இருந்தாலும் அதற்கு மனிதன் வேலை செய்ய முடியாது, அதற்கு ஊழியம் செய்ய முடியாது, அதை நேசிக்க முடியாது. ஒன்று நீ தேவனை நேசிக்க வேண்டும், அல்லது இந்த உலக பொருளை நேசிக்க வேண்டும். இந்த உலகத்திற்கான பொருளை நேசிப்பீர்களானால் நீங்கள் தேவனை வஞ்சிக்கக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். நீங்கள் தேவனை நேசிப்பீர்களானால் நிச்சயமாகவே இந்த உலக பொருளை நீங்கள் வெறுக்கக்கூடியவர்களாய் காணப்படுவீர்கள். எதை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையிலே யாரை பிரியப்படுத்த போகிறீர்கள்? இந்த உலகத்துக்கானவைகளையா, உலக பொருளை நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்களா? இந்த உலக பொருட்களை நீங்கள் சிநேகிக்க போகிறீர்களா? இந்த உலகத்தில் உள்ளதான மற்ற பொருட்களை நீங்கள் பிரியப்படுத்த போகிறீர்களா? அல்லது உங்களையும் என்னையும் படைத்து உங்கள் மேலும் என் மேலும் அன்பு பாராட்டி உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே தம்முடைய உயிரே கொடுத்து
நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த அந்த இயேசுவை நீங்கள் நேசிக்கப் போகிறீர்களா? யாரை நீங்கள் நேசிக்கப் போகிறீர்கள்? யாரிடத்தில் அன்பு கூறப் போகிறீர்கள்? இந்த தெரிவை நீங்கள் சரியாக செய்ய வேண்டியது அவசியமானதாய் காணப்படுகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேளையிலே நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தெரிவு செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து பார்த்திருக்கலாம். நீங்கள் இந்த உலகத்திற்குண்டான அழிந்து போகக்கூடியதான பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த அழிந்து போகக்கூடியதான பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறீர்களா? அல்லது அழியாத பொக்கிஷமாகிய நித்திய வாழ்க்கையும் அந்த இயேசு தரக்கூடியதான சந்தோஷமான வாழ்க்கையும் நீங்கள் சேர்த்து வைக்கப் போகிறீர்களா? இந்த உலகத்திற்கான காரியங்களை நீங்கள் தேடுகிறீர்களா? அல்லது விண்ணுலகத்திற்கான காரியங்களை தேடுகிறீர்களா? இந்த பூமியினுடைய எஜமான்களை, இந்த பூமியினுடைய பொருட்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அல்லது உங்களையும் என்னையும் படைத்த அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? யாரை அன்பு கூறப் போகிறீர்கள்? ஒரு கதையானது இப்படியாக இருக்கிறது. ஒருவர் சாப்பிடுவதற்காக உணவு விடுதிக்கு செல்வார், ஹோட்டலுக்கு போவார். அப்ப போகும் பொழுது அவரிடத்துல வந்துட்டு அங்க பரிமாறக்கூடியதான அந்த சர்வர் வந்துட்டு கேட்பாரு, என்ன நீங்க ஆர்டர் பண்ண போகிறீங்க? அப்ப அவர் சொல்லுவாரு, நான் தோசை ஆர்டர் பண்றேன், எனக்கு ஒரு தோசை கொண்டாங்க. இவர் உடனே கேட்பாரு, சாதா தோசையா அல்லது நெய் தோசை? இல்ல சாதா தோசை. வெங்காயம் போடலாமா அல்லது வெங்காயம் போடக்கூடாதா? அப்பயும் தெரிவு அவர் செய்வார். திரும்ப அதுக்கப்புறம் நல்ல வேக விடணுமா அல்லது பாதி சரியான அளவுக்கு வெந்ததுன்னா போதுமா? அல்லது அதுக்கப்புறம் நல்ல முருவலா வேணுமா அல்லது முருவலா வேண்டாமா? இப்படி அநேக காரியங்களை அவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார். கடைசியாக இந்த ஆர்டர் பண்ணின அந்த நபர் அவர் அதிக கோபத்தோட அவர் எழுந்து கடந்து போய்விடுவார். காரணம், அதிகமான காரியங்களை தெரிவு செய்வதற்கு அவரால் முடியல. எனவே மனிதனுக்கும் தெரிவு செய்வதில் ஒரு மிக பிரதான சிக்கல் காணப்படுகிறது. அது என்ன சிக்கல் என்றால், அவனுக்கு மிகவும் குறைந்த ஞானமே உள்ளது. அந்த குறைந்த ஞானத்திலே அவன் சரியான காரியத்தை அவன் தெரிவு செய்யணும். எனவே இந்த இயேசுவானவர் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக இந்த காரியங்களை அவர் வைக்கிறார். நீங்கள் சரியான காரியங்களை தெரிவு செய்வதற்கு இயேசு அவர் சித்தமுடையவராயிருக்கிறார். நீங்கள் சரியான காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இயேசுவானவர் இந்த நாளிலும் ஆயத்தமுடையவராய் காணப்படுகிறார். நீங்கள் சரியான காரியங்களை தெரிந்து கொள்வதற்கு இயேசுவானவர் அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு கிருபை அளிக்கூடியவராய் இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமுடையதாய் காண. மீண்டுமாக சொல்கிறேன், சாய்ஸ் இஸ் யோர்ஸ். தெரிந்து கொள்ளுதல் உங்களுடைய காரியம், உங்களுடைய கருத்தில் உள்ளது. நல்ல காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாவலிய கோரமாக பன்சிலுவை மீதில் நான் மாவலிய கோரமாக பன்சிலுவை மீதில் நான் கோவை தங்க நேரிடினும் மாவலாய் மண்டை சேர்வே. பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. பருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம்
செய்யும். எங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த அன்பான நேயர்களே, நீங்கள் இந்த செய்தியை நிச்சயமாக கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இந்த செய்தியில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நினைத்து இயேசு அண்டையிலே உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவே, என்னை மன்னியும், எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தீரே, எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக அவர் இப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? எங்களை அன்பாய் நேசிக்கிற பிதாவே, இரட்சகரே, எங்களுக்காக வேண்டி எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உன்னதமான கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே நீர்தாமே வந்து நல்ல சமாதானத்தை, நல்ல சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் பாவியாக இருந்தேன், எனக்காக சிலுவையிலே நீ செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் நம்புகிறேன். இயேசுவே, என்னை மன்னித்து உம்முடைய மகளாக மாற்றும் கிருபையுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீரே ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவாய் தரும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்களுடைய சந்தேகங்களையும் ஜெப தேவைகளையும் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். கட்டாயமாக நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் இந்த செய்தியை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். தொலைபேசி எண் 9745236648. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே காஸ்பல் ஊழியங்கள், ஃப்ளாட் நம்பர் 1554 வாசன் சிட்டி, 15வது குறுக்கு தெரு, சோமரசம்பேட்டை, திருச்சி 620102. எங்களுடைய மின்னஞ்சல் satyamsatyame@gmail.com. தொலைபேசி எண் 9745236648. நீங்கள் எங்களை ஃபேஸ்புக்கிலும் யூடியூபிலும் தொடரலாம். மேலும் இந்த செய்தியை பின்தொடர எங்களுடைய சத்தியம் சத்தியமே என்ற சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். அதற்கான முகவரி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியம் சத்தியமே.